குட் மார்னிங் எவ்ரிவன். இன்னைக்கு நம்பர் சிஸ்டம் ரிலேட்டடா கிரிப்டோ அரித்மெட்டிக்ஸ் பசில்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும். அந்த டாபிக்ஸ் பார்க்கலாம். இப்போ இந்த சீரிஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா 2011 டு 2025 வரையும் கேட்ட பிவைக்யூ கொஸ்டின் டாபிக் வைஸ் பார்க்க போறோம். ஆனா இப்போ பார்க்க போற டாபிக் கிரிப்டோ அரித்மெட்டிக் பசில்ஸ் நான் சொல்லியிருக்கேன். இந்த டாபிக் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 2015 இருந்து கொஸ்டின் ஸ்டார்ட் ஆயிருச்சு. அது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து 2015 கேட்டாங்க. அப் டு 2025 வரையும் இருக்கிற கொஸ்டின்ஸ் ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நமக்கு என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்க. இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் இஃப் ஏபிசி ஒரு நம்பர் ஏபிசின்னு இருக்கு, அது எதோட மல்டிப்ளை பண்றோம்? டிஇஇடி. ஓகே, டிஇஇ டியோட மல்டிப்ளை பண்றேன். மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன ஆன்சர் வரலன்னா ஏபிசி ஏபிசின்னு வந்திருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா வேற ஏபிசிடி ஆர் டிஃப்ரெண்ட் டிஜிட்னு சொல்லிட்டாங்க. வாட் ஆர் த வேல்யூ ஆஃப் டி அண்ட் இன்னு சொல்றாங்க. இந்த இடத்துல டிஃப்ரெண்ட் டிஜிட்னு சொல்லுவாங்க சில கொஸ்டினுக்கு. சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் ஜீரோ டிஜிட்னு சொல்லுவாங்க. நான் ஜீரோ டிஜிட்னு சொல்லலாம். அப்ப நான் ஜீரோ டிஜிட்னா ஜீரோ வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல டிஃப்ரெண்ட் டிஜிட்னு சொல்லும்போது அப்ப ஜீரோவை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். எனக்கு நான் ஜீரோ டிஜிட் நம்ம சொல்லவே இல்லை. அப்ப என்ன நம்பர் நான் யூஸ் பண்ணலான்னு பாத்தீங்கன்னா 0 1 2 3 4 5 6 7 8 9 இந்த 10 நம்பர்ஸ்க்குள்ள நான் என்ன வேணாலும் யூஸ் பண்ணலாம். 10 டிஜிட்டுக்குள்ள வேற என்ன வேணாலும் யூஸ் பண்ணலாம். இது நீங்க சால்வ் பண்ணணும்னா இதுக்கு முன்னாடி ஒரு டிவிசிபிலிட்டி ரூல்னு ஒன்று இருக்கு. அந்த ரூல் ஈஸியா ஃபைன் பண்ணிருந்தீங்கன்னா உனக்கு என்ன வந்திருக்கும்? இந்த கொஸ்டினுக்கு அந்த ட்ரிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஈஸியா போட்டுக்கலாம்னு வச்சுக்கோங்க. அந்த ட்ரிக்ஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு நம்பர் இருக்கு. ஓகேவா? நம்பர் என்ன இருக்கலாம்? ஏபின்னு இருக்கு. இதோட ஒரு சம் நம்பர்ஸ் நான் மல்டிப்ளை பண்றேன். ஆனா எனக்கு என்ன ஆன்சர் வரும்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் ஈக்குவல் டு ஏபி ஏபின்னு வந்துடும். இதே போல இன்னொரு ட்ரிக்ஸ் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா ஏபிசி ஏபிசி 3 நம்பரோட ஒரு நம்பர் மல்டிப்ளை பண்றேன். அந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு ஆன்சர் எப்படி வரும்னா ஏபிசி ஏபிசின்னு வரலாம். அதுவே அதர் ட்ரிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏபிசிடி 4 டிஜிட் நம்பர் இருக்கு. இதோட ஒரு நம்பர் மல்டிப்ளை பண்றேன். அந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன வரலாம்? ஏபிசிடி இன்ட்டு இன்ட்டு வராது ஏபிசிடின்னு வந்துடும். ஸோ இப்போ இது மாதிரி வரும்போது நமக்கு எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா இதோட ஆன்சர் நமக்கு எப்படி இருக்கலாம் மேக்ஸிமம்? அப்போ எப்படி இருக்கலாம்னு பாருங்க. இப்போ இந்த நம்பர் எதால மல்டிப்ளை பண்ண போறோம்னா 101 மல்டிப்ளை பண்ண போறோம். இந்த நம்பர் 1001 மல்டிப்ளை பண்ண போறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 10,001 மல்டிப்ளை பண்றோம். எனக்கு 2 டிஜிட்னா ஒரு ஜீரோ வரும், 3 டிஜிட்னா 2 ஜீரோஸ் பிட்வீன். அதாவது எண்ட் எப்பயுமே எப்படி இருக்கணும்? எக்ஸ்ட்ரீம் எண்ட் பார்த்தீங்கன்னா 1 1 தான் கம்ப்ளீட் ஆகும். சென்டரில் இருக்க ஜீரோ மட்டும் 2 டிஜிட்டா இருந்தால் நமக்கு ஒரு ஜீரோவும், 3 டிஜிட்டா இருந்தால் நமக்கு 2 ஜீரோவும், அதே 4 டிஜிட்டா இருந்தால் நமக்கு 3 ஜீரோஸ் வந்துடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நம்பர் போட்டு பார்க்கலாம். இப்போ நம்பர் போட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி வரலாம்னு வச்சுக்கோங்களேன். இந்த கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஜிட்னு சொல்றாங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா 35ன்னு சொல்றீங்க. 35 எதால மல்டிப்ளை பண்ணலாம்? 101 மல்டிப்ளை பண்ணா உன்னோட ஆன்சர் 35 35ன்னு வந்துடும். ஓகேங்களா? அப்போ நம்ம இந்த கொஸ்டின் பாருங்க. இப்போ நம்ம இங்க பார்க்க போற கொஸ்டின் எதுவும் இருக்கலாம்னா இது பாருங்க. இப்போ இந்த கொஸ்டின் நீங்க பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அதாவது ஒரு நம்பர் அதாவது 3 4 5 இப்படின்னு ஒரு நம்பர் இருக்கு. இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எதால மல்டிப்ளை பண்ணுறேன்? 1001 மல்டிப்ளை பண்ண போறேன். இதை நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா எவ்வளவு வந்திருக்குன்னு ஆன்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 4 5ன்னு வந்திருக்கலாம். 3 4 5ன்னு வந்துடும். எப்படிங்க சார் வரும் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். இங்க செக் பண்ணும்போது பாருங்க 3 4 5 இன்ட்டு 1001. ஃபர்ஸ்ட் ஒரு டைம் எழுதுனால என்ன பண்ணலாம்? 3 4 5 எழுதிப்போம். அடுத்து ஜீரோல மல்டிப்ளை பண்ணுமா நமக்கு ஜீரோ தான் வரும். அடுத்து பாருங்க ஜீரோல மல்டிப்ளை பண்ணா ஜீரோ தான் வரும். அடுத்து நான் 1 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 5 4 3ன்னு வந்திருக்கும். ஸோ அப்போ இதை ஆட் பண்ணுங்க. நமக்கு இதை ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் வருது செக் பண்ணி இந்த ஆன்சர் ஆட் பண்ணீங்கன்னா 5 4 3 5 4 3ன்னு சொல்லிட்டு ஆன்சர் வந்திருக்கு. அப்போ நம்ம ஆன்சர் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு? 3 4 5 மல்டிப்ளை பண்ணும்போது அகைன் 3 4 5 தான் வந்திருக்கு. அப்போ எதோட மல்டிப்ளை பண்ணாதான் இந்த நம்பர் வருது? இதே பேட்டர்ன் அதாவது ஏபிசி ஏபிசின்னு அந்த பேட்டர்ன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 1001 மல்டிப்ளை பண்ணும்போது வருது. அப்போ இந்த பேட்டர்ன் எப்படி இருக்கு? அப்போ நான் நார்மலாக பொறுத்த வரைக்கும் 1001 எப்படி சொல்லலாம்? டிஇஇ டின்னு சொல்லியிருக்கோம். கரெக்டா? இந்த பேட்டர்ன் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரலாம்? டி ஈக்குவல் டு 1ஆகவும் இ ஈக்குவல் டு 0வாகவும் இருக்கும். அப்போ ஆன்சர் என்னவா இருக்கலாம்? நமக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன் எடுத்துக்கலாம். நோட் பண்ணிக்கலாம். சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 2. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் நமக்கு எங்கே கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2019 கேட்ட கொஸ்டின் வச்சுக்கோங்களேன். 2019 கொஸ்டின் ரீட் பண்ணிக்கோங்க. நம்பர் 136 இஸ் ஆடட் டு 5B7.
என்ன சொல்லியிருக்காங்க, நம்பர் 136 இஸ் ஆடட் டு 5b7 அண்ட் த சம் அப்டைன்ட் இஸ் என்ன சொல்லியிருக்காங்க 7a3 வேர் a and b ஆர் இண்டீஜர்ஸ். இண்டீஜர்ஸ் மீன்ஸ் என்ன தான் சொல்றாங்க, பாசிட்டிவ் தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இட் இஸ் given that 7a3 இஸ் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை, அதாவது கண்டிப்பா இந்த 7a3 கண்டிப்பா இதெல்லாம் தான் டிவிசிபிள் ஆகும், 3 தான் டிவிசிபிள் ஆகும். ஓகேவா, த ஒன்லி பாசிபிள் வேல்யூ ஆஃப் பின்னு சொல்றாங்க. பாத்தீங்கன்னா பிக்கு என்ன வேல்யூ வரலாம், ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இதுக்குள்ள ஒரு ஆப்ஷன் இது வரும்னு தான் கொஸ்டின் கேட்கறேன். இப்ப நார்மலா பாருங்க, இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி எடுத்துக்கலாம், 1 ஓகேவா 136 எடுத்துக்கலாம். 136 5b7 ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆன்சர் வருதாமா, 7a3ன்னு ஒரு நம்பர் இருக்கு. ஆனா 7a3 எதோட டிவிசிபிலிட்டின்னு சொல்லியிருக்கும், அதாவது 7a3 3யோட டிவிசிபிலிட்டியான்னு செக் பண்ணுங்க. ஓகே, இப்போ பண்ணும்போது நமக்கு எப்படி இருக்கலாம், 3யோட டிவிசிபிலிட்டி கண்டிஷன் என்ன வரும், அப்போ சம் ஆஃப் ஆல் டிஜிட் டிவைட் பை 3. ஓகே, அப்போ என்ன பண்ணிடலாம், இது ரெண்டும் ஆட் பண்ணி அப்போ 7 பிளஸ் a பிளஸ், இதெல்லாம் மூணுமே ஆட் பண்ணி 7 பிளஸ் a பிளஸ் 3 டிவைடட் பை 3ன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரலாம், 10 பிளஸ் a 3 டிவைட் பண்றோம். அப்போ ஏக்கு பாசிபிள் வேல்யூ பாருங்க, பாசிபிள் வேல்யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா என்ன வரலான்னு பார்க்கலாம். ஏவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் ஏவுக்கு ஆட் பண்ணும்போது கண்டிப்பாக எதெல்லாம் டிவிசிபிள் ஆகணும், கண்டிப்பாக 3 டிவிசிபிள் ஆகணும். அப்போ 10ன்னு இருக்கு, 10ஓட எந்த நம்பர் ஆட் பண்ணால் நமக்கு 3 டிவிசிபிள் ஆகும். அப்போ 10ஓட எந்த நம்பர் ஆட் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா 2 ஆட் பண்ணலாமா, 2 ஆட் பண்ணால் 12ன்னு வரும். ஓகேவா, a ஈக்குவல் டு 2 இருந்தால் நமக்கு ஆன்சர் என்ன வரும், 12/3 டிவிசிபிள் ஆகுது. அதுவே a ஈக்குவல் டு 5 இருந்தால் 15/3 டிவிசிபிள் ஆகுது. அதே ஈக்குவல் டு a ஈக்குவல் டு என்னவா இருக்கலாம், 8 இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக என்னவா இருக்கலாம், 18/3ன்னு சொல்லிட்டு டிவிசிபிள் ஆகும். அப்போ கண்டிப்பா ஏவோட வேல்யூ கண்டிப்பா பாசிபிள் வேல்யூ என்னவா இருக்கலாம், ஏவோட பாசிபிள் வேல்யூ கண்டிப்பா 2 இருக்கலாம், 5 இருக்கலாம், 8 இருக்கலாம். இந்த 3 நம்பர் தவிர வேற எதுவும் வராது. ஓகேவா, ஏவோட வேல்யூ எனக்கு 2ன்னு போடுறோம்னு வச்சுக்கோங்க, ஏவோட வேல்யூ 2ன்னு போடுறோம்னா கண்டிப்பா நல்லா யோசிங்க, இந்த 2 நம்பரை ஆட் பண்றேன், இந்த 2 நம்பர் என்ன பண்ண போறோம், ஆட் பண்ண போறோம். இப்போ இந்த 2 நம்பர் நான் ஆட் பண்ணும்போது கண்டிப்பா என்ன இருக்கும், 3ன்னு வராது, 13 தான் வந்திருக்கும். கண்டிப்பா ஒரு நம்பர் கேரி ஃபார்வர்ட் ஆயிருக்கும். அப்போ கேரி ஃபார்வர்டுனா இங்க 6ம் 7ம் ஆட் பண்ண 13, 1 கேரி ஃபார்வர்ட் ஆயிடுச்சு. 1 கேரி ஃபார்வர்ட் ஆயிடுச்சுன்னா எனக்கு 1ம் 3ம் ஆட் பண்ணி, இந்த 1ம் 3ம் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா எனக்கு 4 வந்திருக்கும். 4ஓட b ஆட் பண்ணா நமக்கு என்ன நம்பர் வரலாம், 2 வரலாம், 5 வரலாம், 8 வரலாம். கண்டிப்பா 2 வரணும்னா அந்த நம்பர் என்னவா தான் இருக்க முடியும், எனக்கு 12 இருந்த நம்பர் தான். ஏன்னா 1 3 ஆட் பண்ணும்போது எனக்கு 4 வந்துருச்சு. கண்டிப்பா இன்னொரு நம்பர் ஆட் பண்ணும்போது அதோட அதிகமா தான் இருக்கும். அப்ப ஏவோட வேல்யூ 2 எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப பியோட வேல்யூ நமக்கு என்னவா வந்தா தான் வர முடியும், 12 வரணும். அப்ப 8 இருக்கலாம். கரெக்டா, அப்ப நான் என்ன சொல்றேன்னா பியோட வேல்யூ 8 இருக்கு, பியோட வேல்யூ 8ன்னு எடுத்துக்கோங்க. 8ன்னு எடுத்துனா 136, ஓகேவா, அடுத்து என்ன சொல்லலாம், 5 8 7ன்னு சொல்லியிருக்கேன். அப்படி போடும்போது எனக்கு என்ன வரலாம், இது 13க்கு 3 பேலன்ஸ் 1ன்னு எடுத்திருக்கும். அப்போ 2ன்னு வந்திருக்கும். 1 கேரி ஃபார்வர்ட் ஆனால் தான் எனக்கு என்ன வரும், 7 வரும். ஆனால் ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரெண்டும் ஆட் பண்ணி பாருங்க, 5ம் 6ம் நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா, இந்த சாரி 1ம் 5ம் ஆட் பண்ணீங்கன்னா, இந்த 1ம் 5ம் நீங்கள் ஆட் பண்ணும்போது உனக்கு என்ன ஆன்சர் மேபி வரலாம், இந்த கான்செப்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா 1ம் 5ம் நீங்கள் ஆட் பண்ணி பாருங்க, இது நீங்கள் ஆட் பண்ணும்போது எனக்கு 6 தான் வருது, ஆனால் 7 வரணும். அப்போ கண்டிப்பா இங்கேருந்து ஒரு நம்பர் கேரி ஃபார்வர்ட் ஆனால் மட்டும்தான் வரும். கரெக்டுங்களா, 1 கேரி ஃபார்வர்ட் ஆனால் மட்டும்தான் நமக்கு என்ன வரும், ஆன்சர் வரும். a ஈக்குவல் டு 8ன்னு ஒரு வேலை போட்டிங்கன்னா, ஓகே, a ஈக்குவல் டு 8ன்னு போட்டால் இது பியோட வேல்யூ 9 போட்டால் கூட எனக்கு 18 வராது, 1 கேரி ஃபார்வர்ட் ஆகணும். அப்போ 1 கேரி ஃபார்வர்ட், ஒரு நம்பர் கேரி ஃபார்வர்ட் ஆனால் தான் நமக்கு ஆன்சர் என்ன வரும், ஈக்குவலாக வரதுங்க பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகே, அப்போ நம்ம கண்டிப்பா 8ன்றது ஒரு ஆப்ஷன் எனக்கு வருமானு பார்த்தோன்னா 8 கண்டிப்பா வராதுங்களா, ஏன்னா a ஈக்குவல் டு 8ன்னு போட்டுமா நமக்கு b ஈக்குவல் டு என்னதான் 4 தான் போட முடியும். அப்போ 1 கேரி ஃபார்வர்ட் ஆகாதனால நமக்கு ஆன்சர் 6ன்னே முடிஞ்சிருக்கும். அப்போ கண்டிப்பா 8 எனக்கு வந்திருக்காது. 5க்கும் அதே போல பாருங்க, 1ம் 3ம் ஆட் பண்ணி பாருங்க, 1ம் 3ம் ஆட் பண்ணா 4, 4ஓட 9 ஆட் பண்ணாலும் எனக்கு என்ன தான் கிடைக்குது, மேக்ஸிமம் சிங்கிள் டிஜிட் நம்பர் தான் நம்ம போட முடியும். 9 போட்டா கூட உங்களுக்கு என்ன ஆன்சர் வராது, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 14 வராது, 1 கேரி ஃபார்வர்ட் ஆகணும். அப்போ கண்டிப்பா இதுவும் உனக்கு என்னவா ஆகாது, இந்த 5ன்றது எனக்கு வராது. கரெக்டா, அப்ப எனக்கு ஒரே ஒரு பாசிபிலிட்டிஸ் இதுதான் இருக்கும், a ஈக்குவல் டு 2ன்னு தான் இருக்கும். a ஈக்குவல் டு 2ன்னு வரணும்னா ஏவோட வேல்யூ 2ஆ வரணுன்ற பட்சத்துல பியோட வேல்யூ என்ன மட்டும் தான் இருக்க முடியும், 8ஆ இருந்தா மட்டும் தான் எனக்கு ஏவோட வேல்யூ 2ன்னு வர முடியும். ஸோ அப்போ கண்டிப்பா இந்த நம்பர் தான், இந்த 3 நம்பர் தான் நமக்கு என்ன சொல்லியிருக்கேன், அதாவது 3 நம்பர்ஸ் தான் டிவிசிபிள் பை 3 இருந்திருக்க முடியும். அப்ப பியோட வேல்யூ கண்டிப்பா நமக்கு ஷூரா என்னவா தான் இருக்கும், 8ன்னு இருக்கும். ஓகேங்களா, கொஸ்டின் நோட் பண்ணிக்கலாமா, இந்த ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷன் 4ன்னு எடுத்துக்கலாம்.
சரி, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 3 பார்க்கலாம். 3 பொறுத்தவரைக்கும் நம்ம கொஸ்டின் எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்க. லெட் A3BC அண்ட் DE2F be 4 digit number where each letters represent a different digit greater than 3. அதாவது ஒவ்வொரு நம்பருமே என்ன இருக்கணும், ஏபிசி டிஇஎஃப்னு 6 நம்பர்ஸ் எடுக்கணும். இது எல்லாமே கிரேட்டர் தென் 3 தான் இருக்கும், மோர் தென் 3 தான் இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இஃப் த சம் ஆஃப் த நம்பர் இஸ் 15,902ன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, தென் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் டி? ஏவுக்கும் டிக்கும் நமக்கு டிஃபரன்ஸ் எவ்வளோ வரும்ன்றது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கரெக்டுங்களா? அப்போ நார்மலாக எதை ரெண்டு நம்ம ஆட் பண்ண போகிறோம்? நார்மலாக நீ ஆட் பண்ணுற நம்பர் வந்து எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் இந்த நம்பர் ஆட் பண்ணி, அதாவது நார்மலாக என்ன பண்ண போகிறோம், இந்த ரெண்டு நம்பர் ஆட் பண்ண போகிறோம். எது ரெண்டும்? A3BC. இதோட எந்த நம்பர் ஆட் பண்ண போகிறேன்? DE2F ஆட் பண்றேன். ஆட் பண்ணும்போது எனக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கு? இங்க 2ன்னு வந்திருக்கலாம், 0, 9, 15. கரெக்டா? ஸோ 15 வந்திருக்கு. கிளாரிட்டி வந்துச்சுங்களா? ஸோ இது மாதிரி வந்திருக்குன்னா நம்ம என்ன பண்ண போறோம்? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உன்னுடைய நம்பர்ஸ் எல்லாமே எதுவா இருக்கணும்? மோர் தென் கிரேட்டர் தென் 3 இருக்கணுமா? நம்பர்ஸ் எல்லாமே எப்படி இருக்கணும்? கிரேட்டர் தென் 3 இருக்கும். அப்ப என்ன ஆன்சர், என்ன நம்பர்ஸ்லாம் போடலாம்? 4 போடலாம், 5, 6, 7, 8, 9. மொத்தம் எனக்கு எத்தனை நம்பர்ஸ் தான் இருக்கு? 6 நம்பர் தான் இருக்கு. இந்த நம்பருக்குள்ள தான் நான் என்ன பண்ணிக்கணும்? நான் வந்து இதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டு நீங்க ஆன்சர் போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? சரி, ஓகே. ஆனா ஏவுக்கும் டிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் ஃபைன் பண்ண சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இங்க வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 3 இருக்கனால இது ரெண்டையும் நீ ஆட் பண்ணா எனக்கு என்ன ஆன்சர் வரணும்? ஆன்சர் ரெண்டையும் நீ ஆட் பண்ணும்போது எனக்கு 12 வரும். எந்த ரெண்டு நம்பர் ஆட் பண்ணா 12 வரும்னு பாருங்க. 8ம் 4ம் ஆட் பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் வரலாம்? 12 வரலாம். இல்லைன்னா 5ம் 7ம் ஆட் பண்ணா நமக்கு 12 வரலாம். 2 கேட்டகரி இருக்கு. ஓகேவா? 5ம் 7ம் நீ ஆட் பண்ணாலும் நமக்கு 12 வரும். இல்லைன்னா 8ம் 8ம் 4ம் ஆட் பண்ணாலும் வரும். பார்க்கலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் 2 கண்டிஷனுமே நான் போட்டுக்கலாம். 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. 8 இங்க 4 இது 2 ஆட் பண்ணா எனக்கு 12ன்னு வந்திருக்கும். 1 கேரி ஃபார்வர்ட் ஆயிடுச்சு. இன்னொரு கேட்டகரி என்ன சொல்லியிருந்தேன்? 7ம் 5ம் ஆட் பண்றீங்க. ஆட் பண்ணீங்கன்னா நமக்கு என்ன வரும்? 12 வந்திருக்கும். 1 கேரி ஃபார்வர்ட் ஆயிடுச்சு. ஸோ அடுத்தது நமக்கு என்ன சொல்றாங்க? பின்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன், 2ன்னு ஒன்று கொடுத்துருக்கேன். ஆனால் அடுத்த நம்பர் என்ன வரணும்? 0 வரணும். அப்போ 0 வரணும்னா நமக்கு என்ன பண்ணணும்? அப்போ இது ரெண்டு மூணையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன வரலாம்? நார்மலா இப்போ இதோட எந்த நம்பர் ஆட் பண்ணா எனக்கு 10 வரும்? 7 ஆட் பண்ணா தான் வரும். ஏன்னா இங்கேயும் 7 போட்டு இங்கேயும் 7 மட்டும் தான் என்னால் போட முடியுது. அப்போ இந்த கண்டிஷன் 7, 5ன்னு ஆட் பண்ணா 7, 5 ஆனா லாஸ்ட்ல 2 டிஜிட் நம்பர் வருதுன்னா அப்போ இந்த கண்டிஷன் எனக்கு என்னவா இருக்காது? அப்போ சாட்டிஸ்ஃபைங்க இருக்காது. ஸோ அப்போ இந்த மெத்தடை நான் எலிமினேட் பண்ணிடலாம். அப்போ ஷூரா எனக்கு எந்த மெத்தட் தான் இருக்கும்? மேலே கொடுத்துருக்க மெத்தட் மட்டும் தான் யூஸ் ஆகும். 8ம் 4 ஆட் பண்ணா 12 வருது பார்த்தியா? அந்த மெத்தட் தான் எனக்கு என்ன ஆகலாம்? யூஸ் ஆகலாம். ஸோ அப்போ என்ன பண்ண போறேன்? இதோட வேல்யூ 2ன்னு சொல்லிடுறேன். அப்போ இது 1ம் 2ம் ஆட் பண்ணா எனக்கு எத்தனை வந்துருச்சு? நமக்கு 3ன்னு வருது. அப்ப 3யோட எதை ஆட் பண்ணா நமக்கு 10 வரும்? 10 வந்தா தான் நமக்கு கரெக்ட். அப்ப 7. ஓகேவா? அப்ப 7 ஆட் பண்ணா 0. அடுத்து மீதி என்ன கேரி ஃபார்வர்ட் 1 ஆயிரும். பேலன்ஸ் என்ன இருக்கலாம்? இங்க 3ன்னு இருக்கு. இங்க ஈக்குவலா நமக்கு 9 வந்திருக்கு. கண்டிப்பா 1ம் 3யும் ஆட் பண்ணா 4. 4ஓட 9 ஆட் பண்ணா 19 வராது. கண்டிப்பா 9 தான் முடியும். அப்ப ஆன்சர் என்ன வந்திருக்கலாங்க? 5ன்னு போட்டிருப்பேன். ஓகே, பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 15 வரணும். ஆக்சுவலா எந்த நம்பர் எல்லாம் முடிஞ்சுன்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஆக்சுவலா நான் சால்வ் பண்ணதுல வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 4 சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். அடுத்து 8 சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. 7 சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். 5 சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். பேலன்ஸ் நமக்கு என்னதான் இருக்கு? 9ம் 6 தான் இருக்கு. ஓகேவா? அப்ப கண்டிப்பா இந்த நம்பர் 9 எடுத்துக்கலாம். 9 இந்த 6 எடுத்துக்கலாமா? இதோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 9 ஆகும். 9, 6ன்னு எடுத்துக்கலாம். அப்ப 9 6 ஆட் பண்ணி பாருங்க 15 வந்துச்சு. ஆனா கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் டி? ஏவோட வேல்யூ என்ன? அப்ப நார்மலா பார்க்கும்போது ஏவோட வேல்யூ 9 ஆகும், பியோட வேல்யூ 6 ஆகும் இருக்கு. அப்ப இதோட டிஃபரன்ஸ் என்ன? ஏ மைனஸ் பி. அப்ப நமக்கு கொஸ்டின் என்ன கேட்டாங்க? டிஃபரன்ஸ் தானே கேட்டிருக்காங்க. டிஃபரன்ஸ் டிஃபரன்ஸ் ஈக்குவல் என்ன சொல்லிடலாம்? ஏ மைனஸ் டின்னு சொல்லிடலாம். ஓகேவா? ஏ மைனஸ் டின்னு போடும்போது நம்மளோட ஆன்சர் 9 மைனஸ் 6 இருக்கும். அப்ப ஆன்சர் ஈக்குவல் டு 3. அப்போ நமக்கு டிஃபரன்ஸ் வந்து நமக்கு என்ன வந்திருக்கும்? 3 தான் வரும். அப்போ ஆன்சர் நோட் பண்ணிக்கலாமா? ஆன்சர் ஈக்குவல் டு 3. ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஆன்சர் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3ன்னு இருக்கும். இது எப்போ கேட்ட கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2020 கேட்ட கொஸ்டின்ப்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? பாருங்க. லெட்
Q, R, and S be natural numbers such that P minus 2016 equal to Q minus 2017 equal to R minus 2018 equal to S plus 2019 சொல்லியிருக்காங்க. Which of the following is the largest natural number? இதுல எது largest number கேட்டு நம்ம கொடுத்திருக்க வேல்யூஸ் நம்ம எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கேன்னு பாருங்க. P minus 2016 equal to Q plus 2017 equal to R minus 2018 equal to S plus 2019 சொல்லலாம். அப்ப இதை சொல்லும் போது எல்லா நம்பரும் நமக்கு எப்படி தான் இருக்குமாமா, ஈக்குவலா தான் இருக்குமா? ஸோ எல்லா நம்பரும் நமக்கு எப்படி இருக்கும், ஈக்குவலா இருக்கும். அப்ப ஈக்குவலா ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். எல்லா நம்பருக்கும் ஈக்குவல் நம்பர்ஸ் என்ன இருக்கலாம், 2020 ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வருஷம் பண்ணுங்க. எது வேணாலும் வருஷம் பண்ணுங்க, ஒன்னும் இஷ்யூ இல்லை. ஓகேங்களா? ஸோ இப்படி இருக்கும்போது நமக்கு என்ன வரும், எதுதான் லார்ஜஸ்ட் நம்பர்னு ஃபைன் பண்ண சொல்றாங்க. 2020 இப்போ நான் வந்து எஸ் ஈக்குவல் டு நான் எதை போட்டால் நமக்கு 2000 ப்ளஸ் வேல்யூ ஈஸியாக போட்டுடலாம். இப்போ கியூவோட வேல்யூ பாருங்க என்ன வரலாம், கியூவோட வேல்யூ நான் 3ன்னு எடுத்துக்கிட்டா என்னோட ஆன்சர் என்ன வந்திருக்கும், கியூ பிளஸ் 2017 போட்டிங்கன்னா எனக்கு 2020 வந்திருக்கும். ஓகேவா? அடுத்தது எஸ்ஸோட வேல்யூ 1ன்னு போட்டிங்கன்னா நமக்கு ஆன்சர் என்ன வரலாம், எஸ் பிளஸ் 2019 இருந்ததுக்கு பதிலாக எஸ்ஸுகள் 1 போட்டிங்கன்னா 2020 வந்துடும். ஓகேவா? அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அடுத்தது நம்ம என்ன வேணும், ஆரோட வேல்யூ வேணும். அப்போ நான் இதை என்ன பண்ணலாம், இது ரெண்டே கூட நான் எடுத்துக்கிறேன். ஓகே, ஆரோட வேல்யூ வேணும்னா இதை ரெண்டே கூட நான் என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். அப்போ இருங்க, ஆர் மைனஸ் 2018 ஈக்குவல் டு எஸ் பிளஸ் 2019. அப்போ ஆர் வேணும்னா என்ன பண்ணலாம், ஸோ இது அந்த சைடு போயிடுமா, எஸ்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணால் இது 2020 இருக்கும், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2018. இது ரெண்டும் நீ ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா உனக்கு ஆன்சர் என்ன வரலாம், ஆரோட வேல்யூ 4038 வந்துடும். கரெக்டா? சரி, ஓகே. இது ரெண்டையும் நீ எழுதும் போது உனக்கு இப்படி வந்திருக்குமா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் பார்க்கும்போது நமக்கு என்ன சொன்னா, அடுத்தது இதை ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாமா? இது ரெண்டையும் நான் ஆட் பண்றேன். இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது எப்படி இருக்கலாம்னு பாருங்க. அப்போ பார்க்கும்போது நமக்கு எப்படி வந்திருக்கும், கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் P minus 2016 ஈக்குவல் டு Q plus 2017. Qவோட வேல்யூ 3ன்னு எடுத்துக்கலாம். அப்போ என்ன சொல்லலாம், 2020. ஓகே, இந்த Pயோட வேல்யூ இந்த சைடு இருந்தால் இந்த சைடு போய் ஆட் ஆகுமா, என்ன ஆட் ஆகும், 2016 ஆட் ஆகும். அப்போ நம்மளோட வேல்யூ என்ன இருக்கலாம், P ஈக்குவல் டு 4036ன்னு இருக்கும். அப்போ நார்மலாக நமக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு, ஆக்சுவலாக பார்க்கும்போது உன்னோட ஆன்சர் என்னவா இருக்கலாம்னா, பியோட வேல்யூ P ஈக்குவல் டு 4036, Q ஈக்குவல் டு 3, R ஈக்குவல் டு 4040 38. ஓகே, 38. அடுத்து S ஈக்குவல் டு 1ன்னு வந்திருக்கு. அப்போ இதுல எது லார்ஜஸ்ட் நம்பர், R ஈக்குவல் டு நமக்கு லார்ஜஸ்ட் நம்பர். அப்போ ஆன்சர் ஈக்குவல் டு Rன்னு சொல்லிடணும். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா, 5th கொஸ்டின். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சியோடையும் சிவில் சர்வீஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2021 கேட்ட கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இதே டைப் கொஸ்டின் தான் நமக்கு என்ன கேட்டுக்கிட்டே இருக்காங்க, ரிப்பீட்டடாக நமக்கு கேட்டுகிட்டே இருக்காங்க. கரெக்டா? ஸோ இந்த கொஸ்டின் ரீட் பண்ணிக்கோங்க. இந்த கொஸ்டின் நமக்கு என்ன சொல்றேன்னு பாருங்க. கொஸ்டின் கன்சிடர் தி ஃபாலோவிங் மல்டிப்ளிகேஷன் ப்ராப்ளம். PQ இன்ட்டு 3ன்னு பண்ணும்போது RQQன்னு வருது. வேர் PQ அண்ட் R ஆர் டிஃப்ரெண்ட் டிஜிட். ஓகே, அண்ட் ஆர் ஈக்குவல் டு என்ன சொல்றாங்க, நாட் ஜீரோன்னு சொல்லிடுறாங்க. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் பி பிளஸ் ஆர் டிவைடட் பை, நான் பியும் பிளஸ் ஆரும் ஆட் பண்ணிட்டு நமக்கு வந்து டிவைடட் பை கியூவால டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கரெக்டா? ஸோ இப்போ இதுதான் நம்ம ஃபைன் பண்ணணும். ஓகே, இங்கே கொடுத்துருக்க வேல்யூஸ் இது. ஆனால் ஆர் ஈக்குவல் டு நாட் ஜீரோவாக இருக்கும், ஜீரோவாவது எடுத்துடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நார்மலாக பார்க்கும்போது எப்படி எழுதுவோம், நமக்கு நார்மலாக ஒரு நம்பர் இருக்கு. ஓகேவா? நார்மலாக பார்க்கும்போது என்ன இருக்கு, ஒரு நம்பர். அந்த நம்பர் என்ன சொல்றோம், பின்னு ஒரு நம்பர் இருக்கு, கியூன்னு ஒன்று இருக்கு. இது எதெல்லாம் மல்டிப்ளை பண்றோம், 3 எல்லாம் மல்டிப்ளை பண்றோம். ஓகேவா? 3 எல்லாம் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு ஆன்சர் என்ன வரணுமா, ஆர் கியூ கியூ. அதாவது என்ன சொல்றாங்க, ஒரு நம்பரை இங்க ஒரு நம்பர் போடுறோம், இந்த நம்பர் 3 எல்லாம் மல்டிப்ளை பண்ணும்போது அதே டிஜிட் தான் எனக்கு யூனிட் டிஜிட் வருது. அதே டிஜிட் தான் என்ன ஆகுது, யூனிட் டிஜிட். 3 எல்லாம் எந்த நம்பராலும் மல்டிப்ளை பண்ணா அதே டிஜிட் வரும்னு பாருங்க. ஓகேவா? அப்ப எந்த நம்பராலும் இருக்கலான்றது ஜஸ்ட் செக் பண்ண போறோம். ஓகேவா? 1 into 3 பண்ணாலும் 1 வராது, 2 into 3 வராது, 3 into 3 வராது, 4 into 3 நோ வராது, 5 into 3 அப்போ 5 பண்ணா நமக்கு 5ல முடியுது. அப்போ கண்டிப்பா 5ன்னு மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு 3 எல்லாம் மல்டிப்ளை பண்ணா எனக்கு யூனிட் டிஜிட் 15 முடியுதுனால 5ல முடியுது. ஸோ எடுத்துக்கலாம். 6ன்னு பார்க்கும்போது வராது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 7 பார்த்தீங்கன்னா
வராது. 8 பார்த்தீங்கன்னா வராது. 9 பார்த்தீங்கன்னா வராது. ஒரே நம்பர் 5 தான். கரெக்ட்டா? ஸோ அப்ப நான் எடுத்துக்கிறது எப்படி எடுத்துக்கலாம்? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, 5 இன்டு 3ன்னு போடும்போது, உன்னோட நம்பர் எனக்கு 5லயே கம்ப்ளீட் ஆகுது. கேரி ஃபார்வர்ட் 1. பியோட வேல்யூ எத போடணும்னு பாருங்க. பியோட வேல்யூ 3யோட மல்டிப்ளை பண்ணும்போது, எனக்கு என்ன நம்பரா வருமாமா? 1 அங்க ஆல்ரெடி 1 வந்து பார்த்தீங்கன்னா, ரிமைனிங் இருக்கு. கேரி ஃபார்வர்ட் ஆயிருக்கு. ஸோ அப்ப நம்ம அத மட்டும் பேலன்ஸ் வச்சிருக்கீங்க. அப்ப எனக்கு 4ல முடியிற மாரி வேணும். ஓகே. 3 எதோட மல்டிப்ளை பண்ணா எனக்கு 4ல முடியும்னு பாருங்க. ஓகே. 3 6 இன்டு 3ன்னு போட்டா நமக்கு என்ன வரும்? 18 தான் வரும். அது 8 இன்டு 3ன்னு போட்டா மேபி என்ன வரலாம்? நமக்கு ஆக்சுவலா ஆன்சர் பார்த்தீங்கன்னா 8 இன்டு 3ன்னு போட்டு பார்க்கலாம். கரெக்ட்டா? அப்ப 8 இன்டு நான் 3ன்னு போடும்போது நமக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கும்? 24ன்னு வரும். கரெக்ட்டா? அப்ப 24ஆ இருக்கும்போது நமக்கு ஆன்சர் என்ன வரலாம்? 1 ஆட் பண்ணா 25ன்னு கூட ஆயிருக்கலாம். கரெக்ட்டா? ஸோ அப்ப நம்ம எது போடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு? 8 தான் போட முடியும். 8 இன்டு 3ன்னு போட்டீங்கன்னா 24ன்னு வந்திருக்கும். 1 கேரி ஃபார்வர்டுன்னு ஆட் பண்ணீங்கன்னா 25 வந்துரும். அப்ப லாஸ்ட்டா அடுத்த டிஜிட் எனக்கு கியூவா இருக்கணும்னு தான் சொல்றாங்க. இங்க பக்கத்துல இருக்க டிஜிட்டா தான் இங்கேயும் இருக்கும். கரெக்ட்டா? ஸோ அப்ப நம்ம இப்படி பார்க்கும்போது கண்டிப்பா என்ன வந்திருக்கலாம்? அப்ப நார்மலா பார்க்கும்போது எனக்கு இங்க 5ல கம்ப்ளீட் ஆகுதுன்னா, அடுத்தும் நமக்கு இதில தான் இருக்கும். 25ன்னு போட்டுக்கலாம். 8 இன்டு 3 24 அதோட 1 ஆட் பண்ணீங்கன்னா 25. அப்ப இதிலருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? வேல்யூ தெரியும். அப்போ நமக்கு என்ன சொன்னாங்க? P வோட வேல்யூ 8 ஆவும், Q வோட வேல்யூ 5 ஆவும் கிடைச்சிருக்கு. கரெக்ட்டா? ஆனா R ஓட வேல்யூ நமக்கு என்னன்னு கிடைக்குது? 2ன்னு கிடைக்குது. அப்ப இந்த கொஸ்டினுக்கு வந்துடலாமா? கொஸ்டின் நமக்கு என்ன சொல்லியிருக்கு பாருங்க. P பிளஸ் R ஆட் பண்ணிட்டு டிவைடட் பை Qவால நம்ம என்ன பண்ணோம்? டிவைட் பண்ணோம். P பிளஸ் R என்ன வந்திருக்கும்? P ஓட வேல்யூ 8 ஆவும், R ஓட வேல்யூ 2 ஆவும் இருக்கு. 2யும் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன எழுதலாமா? எதால Qவால டிவைட் பண்ணி Q ஈக்குவல் டூ 5ன்னு இருக்கு. அப்ப ஆன்சர் என்ன சொல்லலாம்? 10 டிவைடட் பை 5ன்னு சொல்லும்போது என்னோட ஆன்சர் 2ன்னு கம்ப்ளீட். அப்ப ஆன்சர் 2ன்னு வரும்போது ஆன்சர் இருக்கா? செக் பண்ணி பாருங்க. ஆன்சர் இருக்கு. அப்ப ஆன்சர் ஈக்குவல் என்ன சொல்லலாம்? 2 சொல்லலாம். சரி ஓகேவா? சரி நோட் பண்ணிக்கோங்க. சரி ஓகே. இதுக்கு அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 6 பார்க்கலாம். 6 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2 வீடியோல இருக்கும். நீங்க பார்ட் 2 ஓப்பன் பண்ணி பாருங்க. சரி ஓகேங்க. தேங்க் யூ.